உலகின் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் நோயியல் நிபுணர் ஜேம்ஸ் மேனிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1917 செப்டம்பர் 10 அன்னைக்கு கயானாவில் இருக்கிற ஜார்ஜ் டவுனில் பிறக்கிறார் ஜேம்ஸ் டெர்மட் மேனிங். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் மேனிங் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய கயானாவில் இருக்கிற ஜார்ஜ் டவுனில் இருந்து அயர்லாண்டோடைய கவுண்டி கில்டேரில் இருக்கிற கிளைனுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் ஜேம்ஸ் மேனிங் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் சரியாக 1922ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் மேனிங்குக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜேம்ஸ் மேனிங் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1922ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் மேனிங்குக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிளைன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. குறிப்பாக அங்கு 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கே சேர்ந்து ஜேம்ஸ் மேனிங் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக ஜேம்ஸ் மேனிங் திகழ்ந்து வந்தாங்க. பின்னர் 1927ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜேம்ஸ் மேனிங் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த கிளைன் லோக்கல் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தனால தொடர்ந்து அங்கே ஜேம்ஸ் மேனிங் இவருடைய 6th கிரேட்ல இருந்தும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் 1930ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 12 வயசில் ஜேம்ஸ் மேனிங் இவருடைய 8th கிரேடை அந்த கிளைன் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, அந்த கிளைன் ப்ரிப்பரட்டரி ஸ்கூல்ல இருந்து. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த கவுண்டி கில்டேரோடைய கிளைனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கிளாங்கோஸ் வுட் காலேஜ் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு போர்டிங் ஸ்கூலும் கூட. அதாவது அந்த கிளாங்கோஸ் வுட் காலேஜில் தங்கி படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து 1930ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் மேனிங் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக 9th கிரேட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் மேனிங்குக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1934ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயசில் ஜேம்ஸ் மேனிங் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த கிளாங்கோஸ் வுட் காலேஜில் இருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதே கிளாங்கோஸ் வுட் காலேஜ்லேயே ஜேம்ஸ் மேனிங் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டும் அதே கிளாங்கோஸ் வுட் காலேஜ்லேயே ஜேம்ஸ் மேனிங் படிக்கிறாங்க. பின்னர் 1935ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயசில் ஜேம்ஸ் மேனிங் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸையும் கிளாங்கோஸ் வுட் காலேஜ்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் மேனிங்கை இவருடைய அப்பா இவர் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இந்த அயர்லாண்டோடைய கவுண்டி கில்டேரில் இருக்கிற கிளைனில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் அனுப்புகிறாங்க. குறிப்பாக இந்த லண்டனில் இருக்கக்கூடிய செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய மெடிக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அதாவது செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அங்கே நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். அதனால தான் அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். மேலும் அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய கேம்பஸில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. அதுதான் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே 1935ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மேனிங் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ ஜேம்ஸ் மேனிங் இவர் அங்கே மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் அதே லண்டனில் இருக்கக்கூடிய லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசன் அங்கேயும் இவர் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. இது லண்டனில் இருக்கிற ப்ளூம்ஸ்பெரியில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் சேர்ந்து ஜேம்ஸ் மேனிங் தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல், பாக்டீரியாலஜி கிருமியியல், வைராலஜி அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜேம்ஸ் மேனிங் படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க தொடர்ந்து இவர் மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. குறிப்பாக இவர் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அதான் படித்து வந்தாங்க. படித்து அந்த டிகிரி வாங்குறதுக்கு சரியாக அந்த
1940ஆம் ஆண்டு இவருக்கு டிகிரி வழங்கப்படணும். அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு ஜேம்ஸ் மேனிங் வந்து இருந்தாங்க. ஆனால் அப்போ தான் இந்த போரானது 2ஆம் உலகப் போர் வந்து படிப்படியாக தீவிரம் எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால் நிறைய இராணுவ வீரர்கள் வந்து தேவைப்பட்டாங்க. நிறைய இளைஞர்கள் எல்லாம் போரில் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ ஜேம்ஸ் மேனிங் வந்து 1940ஆம் ஆண்டு இவருடைய எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணாமல் நேராக ராயல் நேவி வாலண்டியர் ரிசர்வ் RNVR அதில் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் RNR மட்டும், அதாவது ராயல் நேவல் ரிசர்வ் அப்படின்னு மட்டும் அழைக்கப்படுது. ஸோ அங்கே இவர் ஒரு சர்ஜன்ட் லெப்டினண்ட்டாக 1940ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஜேம்ஸ் மேனிங் வந்து டிகிரி பெறலைன்னா கூட ரொம்ப நல்லா படிச்சிருந்தாங்க. மேலும் இவர் வந்து அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப்பை இவர் பெற்றிருந்தாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்றது இங்கிலாந்தில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறுறது சர்ஜரியில் டிப்ளமோ பெற்றதுக்கு சமம். ஸோ ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய மெம்பர்ஷிப்பை அந்த 1940ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மேனிங் வந்து பெற்றாங்க. மேலும் அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய லைசன்ஸையும் இவர் பெற்றாங்க. அதில் லைசன்ஸ் பெறுறது மருத்துவத்தில் டிப்ளமோ பெற்றதுக்கு சமம். ஸோ LRCP லைசன்ஸட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அப்படின்ற LRCP அப்படின்ற லைசன்ஸையும் அதே 1940ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மேனிங் பெற்றிருந்தாங்க. இதனாலே இவர் வந்து டிகிரி முடிக்கலைன்னா கூட ராயல் நேவல் வாலண்டியர் ரிசர்வ் அங்கே ஜேம்ஸ் மேனிங் வந்து ஒரு சர்ஜன் லெப்டினண்ட்டாக சேர்க்கப்பட்டாங்க. அதாவது அங்கே இராணுவ வீரர்கள் குறிப்பாக வந்து கடற்படையினருக்கு வந்து காயம் ஏற்படும் போது அவங்களுக்கு மற்ற பாதிப்புகள் ஏற்படும் போது அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக சர்ஜன் லெப்டினண்ட்டாக ஜேம்ஸ் மேனிங் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இவரை போன்ற நிறைய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் அந்த பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இந்த சமயம் 1940ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மேனிங் வந்து சில இடங்களுக்கு இவர் வந்து பயணம் பண்ணாங்க. இவர் வந்து டிசாஸ்டர் டியூட்டிஸில் இவர் வந்து பங்கேற்றாங்க 1942 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த 1942ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய ஹாம்ப்ஷர் அங்கே இருக்கக்கூடிய காஸ்போர்ட்டுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ராயல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்லர் இது வந்து அந்த காலகட்டத்தில் ஹாஸ்லர் நேவல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே இவருடைய டியூட்டியை ஒரு சர்ஜன் லெப்டினண்ட்டாக 1942ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. இதுக்கிடையில் 1943ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 25-26 வயசில் ஜேம்ஸ் மேனிங் வந்து கிரேஸ் ஓப்ராயன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜேம்ஸ் மேனிங்குக்கும் இவருடைய மனைவியான கிரேஸ் ஓப்ராயன் மேனிங் இவங்க 2 பேருக்குமே, அதாவது ஜேம்ஸ் மேனிங்குக்கும் இவருடைய மனைவியான கிரேஸ் ஓப்ராயன் மேனிங் இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை 4 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. இது ஜேம்ஸ் மேனிங்குடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இதுக்கிடையிலேயே 1943 காலகட்டத்திலலாம் ஜேம்ஸ் மேனிங் வந்து அதே ஹாம்ப்ஷரில் இருக்கிற போர்ட்ஸ்மத் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் வின்சென்ட்ஸ் ஃப்ளீட் ஏர் ஆர்ம் ஹாஸ்பிட்டல் அங்கே கூட இவர் வந்து ஒரு சர்ஜன் லெப்டினண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அது 1944 வரைக்கும். அதுக்கப்புறம் ஓஃபியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் ஷிப் ஒன்று இருக்குது. அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேபரட்டரி ஆய்வுக்கூடத்தினுடைய ஒரு இன்சார்ஜாக 1944 ஜேம்ஸ் மேனிங் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் செகண்ட் வேர்ல்டு வார் ஆனது முழுமையாக வந்து முடிவடைஞ்சிருது. 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சாலும் 1946ஆம் ஆண்டு தான் ஆர்மி நேவி இந்த மாதிரி ராயல் நேவல் வாலண்டியர் ரிசர்வ் இதெல்லாமே வந்து டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1946 தான் ஜேம்ஸ் மேனிங்கும் கூட அந்த ராயல் நேவல் வாலண்டியர் ரிசர்வ்லேருந்து வெளியேறினாங்க. அதுக்கப்புறமா உடனடியாக இவர் வந்து அந்த MBBS உடைய எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனை மறுபடியும் சென்றடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1946ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மேனிங் வந்து MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற டிகிரியை கிட்டத்தட்ட இவருடைய 28-29 வயசில் ஜேம்ஸ் மேனிங் வந்து பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா உடனடியாக அதே லண்டனில் இருக்கக்கூடிய டலீச் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே லண்டனில் இருக்கக்கூடிய எட்ஜ்வேர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு பெத்தாலஜி ரெஜிஸ்ட்ராராக கூட 1946ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் மேனிங் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1947ஆம் ஆண்டு லண்டனில் இவருடைய பதவிகளை குறிப்பாக அந்த டலீச் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறமா எட்ஜ்வேர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து இவர் வந்து விலகி இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருந்து நைஜீரியாவில் இருக்கக்கூடிய லேங்கோஸ் ஸ்டேட்டுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய நைஜீரியன் வாலண்டியர்
வாலண்டியர் ஸ்டேஷன்ஸ் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து நைஜீரியன் மெடிக்கல் சர்வீசஸ்லையும் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி ஒரு பெத்தாலஜிஸ்டாக ஒரு நோயியல் நிபுணராக 1947ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் மேனிங் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த லாங்கோஸ் ஸ்டேட் அங்கே இருக்கக்கூடிய லாங்கோஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறமா கானோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல், அங்கெல்லாம் இவர் வந்து தொடர்ச்சி அடுத்தடுத்து ஒரு பெத்தாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜேம்ஸ் மேனிங் வந்து மருத்துவ கல்வியின் போது அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியா மெடிக்கா, கிளினிக்கல் மெடிசன், சர்ஜரி, ஃபார்மகாலஜி, பாக்டீரியாலஜி, வைராலஜி அப்படின்னு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்து வந்தாலும் சர்ஜரி, பெத்தாலஜி இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் தான் இவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது. சர்ஜரி அப்படின்னா அறுவை சிகிச்சை, அதே சமயம் பெத்தாலஜி நோயியல் அப்படின்னா நோய்க்கிருமிகள், அந்த நோய்க்கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயின் தன்மைகளால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்களினுடைய தன்மை, அது பற்றிலாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. ஸோ சர்ஜரி, பெத்தாலஜி 2 இதில் இவர் ஆர்வம் காட்டினனால இவர் வந்து ஒரு சர்ஜனாகவும் பெத்தாலஜிஸ்டாகவும் ட்ரைனிங்லாம் முடித்து ஒரு சர்ஜனாகவும் பெத்தாலஜிஸ்டாகவும் இந்த காலகட்டத்தில் இருந்து வந்தாங்க. இதே சமயம் இவர் வந்து நைஜீரியாவிலேயே அந்த அந்த லேங்கோ ஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய யாபா அப்படின்ற ஒரு இடம், அங்கே வந்து மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒன்று வந்து இருக்குது. அங்கே ஜேம்ஸ் மேனிங் வந்து அங்கேயுமே வந்து ஒரு பெத்தாலஜிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவர் நைஜீரியாவில் இருந்தாலும் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரி, இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ அதை படித்து அதை வந்து நைஜீரியாவிலேருந்தே இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் என்ரோல் பண்ணி படித்தாங்க. அதுக்கப்புறமா 1951ஆம் ஆண்டு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து ஜேம்ஸ் மேனிங் வந்து பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் 1952ஆம் ஆண்டு நைஜீரியாவிலேருந்து முழுமையாக இவருடைய பெத்தாலஜிஸ்ட் அப்படின்ற பொறுப்புகளை 1952 காலகட்டத்தில் முடிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து பாக்டீரியாலஜியும் படித்தாங்க, அதுவும் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில். அதை வந்து பாக்டீரியாலஜியில் டிப்ளமோ பண்ணாங்க. ஸோ டிப்ளமோ இன் பாக்டீரியாலஜியும் 1951ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 33-34 வயசில் ஜேம்ஸ் மேனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவர் நைஜீரியாவில் இருக்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய எக்ஸாமினேஷன் மட்டும் அட்டன் பண்ணி இந்த டிகிரிஸ்லாம் இவர் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1952ஆம் ஆண்டு நைஜீரியாவுடைய லாங்கோ ஸ்டேட்லேருந்து இவர் வந்து வெளியேறிடுறாங்க. வெளியேறி நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய வெல்லிங்டனுக்கு இவர் 1952ஆம் ஆண்டு போயிடுறாங்க. போய் 1953ஆம் ஆண்டு வெல்லிங்டனை இவர் வந்து சென்றடைஞ்சிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த நியூசிலாண்டுடைய வெல்லிங்டனில் இருக்கிற நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் மைக்ரோபயாலஜியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது நுண்ணுயிரியலின் உதவி இயக்குனர் அந்த பொறுப்பில் 1953ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மேனிங் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அப்போ அதனுடைய அந்த நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டோடைய டைரக்டராக வந்து ஜேம்ஸ் பிளேக்லாக் அப்படின்ற ஒரு மருத்துவர் இருந்தாங்க. அவர் வந்து 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய 41-42 வயசுலேயே அவர் வந்து இறந்து போனாங்க. அந்த ஜேம்ஸ் பிளேக்லாக் இறந்து போனதுக்கப்புறமா அவருடைய அந்த டைரக்டர் ஆஃப் தி நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற பொறுப்பானது 1955ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மேனிங்குக்கு வழங்கப்பட்டது. ஸோ நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு டைரக்டராக 1955ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் மேனிங் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் மேனிங் வந்து நியூசிலாந்து ரெஃபரன்ஸ் கல்ச்சர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று 1955ஆம் ஆண்டு அந்த நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டில் ஜேம்ஸ் மேனிங் வந்து நிறுவினாங்க. அதை நிறுவனது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் மேனிங் வந்து ஜெனரல் லேபரட்டரி, ரெஃபரன்ஸ் லேபரட்டரி எல்லாம் கூட இவர் வந்து படிப்படியாக நிறுவி வந்தாங்க. அதுவும் குறிப்பாக பாக்டீரியாலஜி, வைராலஜி, அதாவது கிருமியியல், அதே மாதிரி வைராலஜி. ஸோ அந்த 2 சம்மந்தப்பட்ட ஜெனரல் லேபரட்டரியையும் ரெஃபரன்ஸ் லேபரட்டரியையும் இவர் வந்து நிறுவினாங்க. ஜெனரல் லேபரட்டரி அப்படின்னா பொதுவாக பாக்டீரியாலஜி, வைராலஜி அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறது. அதே ரெஃபரன்ஸ் லேபரட்டரி அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக பாக்டீரியாலஜியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பற்றி ரிசர்ச் பண்ணுறது, வைராலஜியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றிலாம் ரிசர்ச் பண்ணுறது. ஸோ அது மாதிரி லேபரட்டரிஸை ஜேம்ஸ் மேனிங் வந்து நிறுவி வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பாரசிட்டிக் டிசீஸ், இது வந்து மனிதர்களுக்கும் ஏற்படும், விலங்குகளுக்கும் ஏற்படும். அவங்களுடைய உடல் நிலை பொறுத்து இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்ற நோயினுடைய தீவிரம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னாலோ அல்லது அவங்க வந்து அவங்களுடைய உடல் உறுப்பு மாற்றத்தில் அவங்க வந்து அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ பண்ணியிருக்கிறாங்கனாலோ அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் வந்தால் உயிரிழப்பை கூட ஏற்படுத்தக்கூடிய அளவில் ரொம்ப
கொடுமையாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்ற பேரசிட்டிக் டிசீஸ் ஏற்பட்டால் அந்தளவுக்கு பெரிய பாதிப்பானது ஏற்படாது. இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்றது ஒரு வகையான பேரசிட்டிக், அதாவது ஒட்டுண்ணி மூலமாக பரவக்கூடியது. இது வந்து டாக்ஸோபிளாஸ்மா கண்டியை அப்படின்னு சொல்லி டாக்ஸோபிளாஸ்மா காண்டியை அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பேரசிட்டிக் மூலமாக ஒரு ஒட்டுண்ணி மூலமாக பரவக்கூடியது தான் இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து ஏற்படுறது பற்றி இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த நியூசிலாந்து ரெஃபரன்ஸ் கல்ச்சர் கலெக்ஷன் அந்த தரப்பில் இவர் வந்து லேபரட்டரிஸ்லாம் ஜேம்ஸ் மேனிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா நிறைய ஒர்க்கில் ஜேம்ஸ் மேனிங் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ் மெத்தட்ஸ் பற்றிலாம் ரிசர்ச் பண்ணாங்க. ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னா ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸோ இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக்கு எதிராக அதனுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியா அழிக்கிறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து செலுத்தியிருக்கிறாங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எந்தளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தி அந்த பாக்டீரியாவை கொல்லுது, அல்லது அந்த பாக்டீரியா அந்தளவுக்கு வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்னால பாதிக்கப்படாமல் இருக்குதா. ஸோ அதை பற்றிலாம் ரிசர்ச்சை வந்து ஜேம்ஸ் மேனிங் வந்து பண்ணாங்க. அதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி மெத்தட்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் மேனிங் வந்து இன்னொரு விஷயம் பண்ணாங்க. அது வந்து ஹீமாக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான டெஸ்ட்டு. இது வந்து இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்ற நோய் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டறிகிறதுக்கும், அது ரொம்ப தீவிரமாக இருக்கா கம்மியாக இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சோதனை முறை தான் இந்த ஹீமோக்ளூட்டினேஷன் டெஸ்ட் அப்படின்றது. இது வந்து ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பணுக்களினுடைய கிளாம்பிங்கை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக டாக்ஸோபிளாஸ்மோசிஸோடைய தாக்கம் எந்த அளவுக்கு உடல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வந்து எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஜேம்ஸ் மேனிங் வந்து அந்த ஒரு ஹீமோக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டு அதை வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டும் காட்டி அதில் ரிசர்ச்லாம் பண்ணாங்க. இப்படி 1960 காலகட்டத்தில் ஜேம்ஸ் மேனிங்கோடைய பங்களிப்பானது படிப்படியாக வந்து வளர்ந்து வந்தது. இது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் மேனிங் வந்து இன்னும் பரவலாக டாக்ஸோபிளாஸ்மோசிஸில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அதனாலேயே இவர் வந்து படிப்படியாக ஒரு லீடிங் அத்தாரிட்டியாகவே டாக்ஸோபிளாஸ்மோசிஸில் மாறினாங்க. அதாவது அந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்ற பேரசிட்டிக் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒரு லீடிங் அத்தாரிட்டியாக ஜேம்ஸ் மேனிங் வந்து இருந்து வந்தாங்க. அதை கட்டுப்படுத்துறதுல மட்டும் இல்லாமல் அதை பற்றின ஆராய்ச்சியிலையும் கூட இவர் தான் லீடிங் அத்தாரிட்டியாக அந்த காலகட்டத்தில் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் மேனிங்கோடைய அந்த கல்ச்சுரல் கலெக்ஷன், அந்த இவர்னால் நிறுவப்பட்ட நியூசிலாந்து ரெஃபரன்ஸ் கல்ச்சர் கலெக்ஷன், அதில் சேகரிக்கப்படக்கூடிய கலெக்ஷன்ஸ் அதெல்லாமே வந்து நேஷனல் ரீபாசிட்டரிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து டெசிக்னேட் வந்து பண்ணப்பட்டது, அதில் வந்து நியமிக்கப்பட்டது. ஸோ அப்படி ஜேம்ஸ் மேனிங்கோடைய ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் வந்து அங்கீகரிக்கப்பட்டு வந்தது. இதுக்கிடையில் ஜேம்ஸ் மேனிங் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் அதனுடைய ஒரு மெம்பராக 1966 தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் எம்ஆர்சி பேத் அப்படின்ற அந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1966 ஜேம்ஸ் மேனிங் வந்து பெற்றாங்க. அதே 1966 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் மேனிங் வந்து தொடர்ச்சியாக நிறைய ரிசர்ச் ஒர்க்கை வந்து இவர் வந்து பண்ணாங்க. அதில் குறிப்பாக ஜேம்ஸ் மேனிங் வந்து இந்த லேபரட்டரியோடைய ஆர்கனைசேஷன், லேபரட்டரி மெத்தட்ஸ் அதெல்லாத்தையுமே வந்து அட்வான்ஸ் பண்ணுறதை பற்றி இவர் வந்து ஸ்டடி பண்ணி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1970 வெல்லிங்டனில் இருக்கிற நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் அதனுடைய டைரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஜேம்ஸ் மேனிங் வந்து ரிட்டையர் ஆனாங்க, விலகினாங்க. அதுக்கப்புறமா அதே 1970 வெல்லிங்டன்ல இருக்கக்கூடிய வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டல், அது வெல்லிங்டன் ரீஜனல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படும், அந்த வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு கன்சல்டன்ட் மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்டாக 1970 ஜேம்ஸ் மேனிங் வந்து நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பொறுப்புகளில் ஜேம்ஸ் மேனிங் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்குமே நிறைய ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் ஜேம்ஸ் மேனிங் வந்து பண்ணாங்க. முழுமையாக டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் குறித்த
தொடர் ஆராய்ச்சிகளை ஜேம்ஸ் மேனிங் வந்து மேற்கொண்டு வந்தாங்க. இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்றது நிறைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ஏற்படும். குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இப்போ ஒரு பெண் வந்து அந்த ப்ரெக்னன்சி கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் ஆனது ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அந்த குழந்தையை வந்து வயிற்றில் இருக்கும்போதே இறந்து போயிடும், காப்பாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு கொடுமையானது டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இது வந்து விலங்குகளுக்கும் பரவும், குறிப்பாக கால்நடைகளுக்கு பரவும், அதுக்கப்புறம் பூனைகளுக்கும் பரவும். ஸோ இப்பேற்பட்ட அந்த நோய் பற்றிலாம் ஜேம்ஸ் மேனிங் வந்து தொடர்ச்சியாக வந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1978ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஏற்கனவே 1966 மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1978 ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் அப்படின்ற அந்த ஃபெல்லோஷிப்பை 1978 ஜேம்ஸ் மேனிங் வந்து பெற்றாங்க. இதே காலகட்டத்தில் சிட்னி ஜாஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்டீரியாலஜிஸ்ட் ஒருத்தர், அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த பாக்டீரியாலஜிஸ்டாக இருந்தாங்க. அவர் ஜேம்ஸ் மேனிங்கு கீழே தான் வந்து படிச்சும் வந்தாங்க. ஸோ ஜேம்ஸ் மேனிங் தான் வந்து முக்கியமான அவருடைய மென்டாராக இருந்தாங்க. இந்த நிலையில தான் கரெக்டாக அதே 1978ஆம் ஆண்டு வெல்லிங்டன்லேயே இருக்கக்கூடிய வெல்லிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ வெல்லிங்டன் அப்படின்னும் அழைக்கப்படும். அந்த வெல்லிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் ஜேம்ஸ் மேனிங் வந்து ஒரு கிளினிக்கல் லெக்சரராக, மருத்துவ விரிவுரையாளராக 1978ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. அப்போ தான் இந்த சிட்னி ஜாஸ்லாண்டுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு லெக்சரராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1980 இந்த காலகட்டத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரேட்டரி சர்வீசஸோடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டியோடைய ஃபஸ்ட்டு சேர்மனாக 1980ஆம் ஆண்டு இவர் தான், ஜேம்ஸ் மேனிங் தான் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரேட்டரி சர்வீசஸோடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டியானது அப்போ தான் தொடங்கப்பட்டது. உடனடியாக அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியோடைய ஃபஸ்ட்டு சேர்மனாக 1980ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மேனிங் நியமிக்கப்பட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1982ஆம் ஆண்டு அதே வெல்லிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் கிளினிக்கல் லெக்சரர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து கிளினிக்கல் ரீடர் அப்படின்ற பதவி உயர்வை பெற்றாங்க. ரீடர் அப்படின்றது லெக்சரர் அப்படின்ற பொறுப்பை விட உயர்ந்த பதவி. ஸோ அந்த பொறுப்பில் ஜேம்ஸ் மேனிங் வந்து பதவி உயர்வை பெற்றாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வெல்லிங்டன்லேயே ஜேம்ஸ் மேனிங் வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இப்படியே சில ஆண்டுகள் போனது. இறுதியாக 1989ஆம் ஆண்டு ஜூன் 30 அன்னைக்கு இவருடைய 71 வயதில் ஜேம்ஸ் மேனிங் வந்து இறந்து போயிடுறாங்க. 1989 ஜூன் 30 அன்னைக்கு இவருடைய 71 வயசில் ஜேம்ஸ் மேனிங் வந்து இறந்து போயிடுறாங்க. ஜேம்ஸ் மேனிங் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. மருத்துவத்திலே குறிப்பாக நோயியல், அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியாலஜி, வைராலஜி, இதுக்கெல்லாம் இவர் ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது. அதெல்லாம் கடந்து டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்ற அந்த பாரசிட்டிக் டிசீஸ் அதில் ஒரு லீடிங் அத்தாரிட்டியாக ஜேம்ஸ் மேனிங் வந்து இருந்தனால இன்னைக்கு வரைக்கும் நியூசிலாண்டில் இருக்கட்டும், அதேமாதிரி இவர் பிறந்த கயானா அப்படின்றது இவர் பிறக்கும்போது பிரிட்டிஷ் கயானாவாக இருந்தது. சவுத் அங்கே வந்து இருக்குது. ஸோ சவுத் அமெரிக்காவில் ஸோ அந்த இடத்துல ஜேம்ஸ் மேனிங் வந்து பிறந்திருந்தாங்க. அப்போ அது பிரிட்டிஷ் கயானாவாக இருந்தது இவர் பிறக்கும்போது. ஸோ அங்கேயா இருக்கட்டும், இவர் வாழ்ந்த இங்கிலாண்டாக இருக்கட்டும், பிற்காலத்தில் வாழ்ந்த நியூசிலாண்டாக இருக்கட்டும், இங்கெல்லாம் இன்றைக்கி வரைக்குமே போற்றப்படக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் நோயியல் நிபுணராகவும் ஜேம்ஸ் மேனிங் இருந்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் மேனிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.